வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காளான் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் அரிசி 2 தடவை கழுவி ஊற வச்சுருக்கேன், 10 நிமிஷம் ஊறணும். அடுத்தது காளான் 300 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் வெட்டியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி பவுடர், புதினா, மல்லி, பச்சை மிளகா, உப்பு, நெய், எண்ணெய், தாளிக்கிறதுக்கு ஒரு இலை, பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு, பட்டை, பிஞ்சிப்பூ இவ்வளோ வச்சுருக்கேங்க. இப்போ செய்யலாங்க, பார்க்கலாம். இப்போ குக்கர் காஞ்சிருச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கான பொருளை போட்டுடலாம். இது செவந்துருச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட போகிறேன். தக்காளியும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டும் போட்டுடலாம், அப்போ தான் குக்கரில் ஒட்டாமல் இருக்கும். பச்சை மிளகா போட்டேன். வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ காளான் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 2 ஸ்பூன் கரம் மசாலா, அதாவது பிரியாணி பவுடர் போடுறேங்க. இப்போ உப்பு போடுறேன். அரிசிக்கும் சேர்த்து போட்டுட்டேன். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க, அந்த அளவில் தான் ஊற்றி வைக்கணும். இப்போ அரிசி கழுவுறப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி வச்சுருந்தேன். இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம புதினா, மல்லி எல்லாம் போட்டுடலாம். புதினா, மல்லி போட்டாச்சு. நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், சரியாக இருக்கும். இந்த காளானை நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா உரசி கழுவணுங்க. அப்போ தான் நல்லா வெள்ளையாக வரும். அதில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நறுக்கணும். இப்போ தண்ணி காயட்டுங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசி போட போகிறேன். இந்த நேரத்தில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, சரியாக இருக்கான்னு. உப்பு வேணுன்னா 2 போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வந்ததும் விசில் போடலாங்க. அது வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டு. இப்போ கொஞ்சம் வெந்தாச்சு. இவ்வளோ தண்ணி இருக்கும்போது நம்ம மூடி போட்டுடலாங்க. ஒரு விசில் வந்தால் போதுங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வரட்டும். இப்போ ஏர் அடங்கிருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். அருமையாக வந்துருச்சுங்க பாருங்கள்.
அருமையாக வந்திருக்குங்க. பிரியாணி சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றினாலும் நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி போதும் அதே. சரிங்களா? சரி, நன்றிங்க.